குஜராத் தலைநகர் அகமதாபாத்தில் ஏர் இந்தியா போயிங் விமானம் விழுந்து பயங்கர விபத்து. டேக் ஆஃப் ஆன 3 நிமிடங்களிலேயே விமான நிலையம் அருகே விழுந்ததால் பரபரப்பு. அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட விமானம் விழுந்து நொறுங்கிய அதிர்ச்சியூட்டும் காட்சி. இருநூற்று 42 பயணிகளுடன் லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் அதிக சத்தத்துடன் விழுந்து விபத்து. விண்ணை நோக்கி கரும்புகை எழுந்ததால் அருகில் இருந்த மக்கள் பேரதிர்ச்சி. ஏர் இந்தியா விமானத்தில் பயணித்த 242 பயணிகளில் தற்போது வரை 50 பேர் உயிரிழப்பு. மற்ற பயணிகளின் கதி என்ன? மீட்பு பணிகள் தீவிரம். அகமதாபாத் விபத்தில் சிக்கிய விமானத்தில் குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி பயணித்ததாக தகவல். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை. விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் பயணித்த 52 பிரிட்டன் பயணிகள், போர்ச்சுகல், கனடாவைச் சேர்ந்தவர்களும் பயணித்ததாக தகவல். நெல் கொள்முதல் விலையை உயர்த்தி அறிவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். சாதாரண நெல் குவிண்டாலுக்கு 2500 ரூபாயும், சன்னரக நெல் குவிண்டாலுக்கு 2545 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிப்பு. மத்திய பாஜக ஆட்சியின் 11 ஆண்டு கால ஆட்சியில் தமிழகத்திற்கு அறிவித்த சிறந்த திட்டம் என்ன? மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை நிலை என்ன என முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி. தைலாபுரம் இல்லத்தில் கதவை பூட்டிக் கொண்டு தன்னால் இருக்க முடியாது, நீயா நானா என பார்த்துக் கொள்ளலாம் என அன்புமணிக்கு ராமதாஸ் சவால். பஞ்சாயத்து மேடை, பஞ்சாயத்து என்ற மாநாட்டு மேடையிலே எழுதியே கொடுக்கிறார், கையெழுத்து போட்டோள். அவரை நம்ப முடியாது. நீயா நானா பார்த்துடுவோம், நீயா நானா பார்த்துடுவோம் அப்படி என்று அந்த முடிவுக்கு வந்து அன்புமணியின் மனைவி சௌமியாவின் அரசியல் பிரவேசத்திற்கு ராமதாஸ் எதிர்ப்பு. தன் பேச்சைக்கு மீறி நாடாளுமன்ற தேர்தலில் சௌமியா போட்டியிட்டதாக குற்றச்சாட்டு. இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பின் அனைத்தும் அன்புமணிக்குத்தான், அமைதியாக இருந்தால்தான் அதிகாரம் கிடைக்கும் என ராமதாஸ் பேட்டி. இந்த தலைவர் பதவி வேணும்னு சொல்றாங்க. நான் சொன்ன தேர்தலில் முடிஞ்ச பிறகு அவர் தான் எல்லாம் பார்த்து போறாரு. எனக்கு இது அரசியல் என்பது வாரிசு கிடையாது. பொதுவா டெல்டா பாசனத்திற்காக சேலம் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு. முதலமைச்சர் ஸ்டாலின் தண்ணீரை திறந்து வைத்து மலர் தூவி வரவேற்பு. அதிமுக பாஜக கூட்டணியில் இருப்பவர்கள் திமுக கூட்டணிக்கு வர காத்திருப்பு. நயினா நாகேந்திரன் கருத்துக்கு அமைச்சர் கையெழுநேரு பதிலடி. திமுக கூட்டணியிலிருந்து கூட்டணிக்கு வர இருக்குன்னு நயினார் நாகேந்திரன் சும்மா அவர் சொல்றாரு. அவங்க கூட்டணி எங்களோட வரதுக்கு அதுல எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா? கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே முஸ்குந்தா ஆற்றில் ஆபத்தை உணராமல் கிடக்கும் சிறுவர் சிறுமிகள். பாலம் இல்லாததால் இடுப்பளவு நீரில் இறங்கி பள்ளிக்கு செல்லும் அவலம்.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே மஞ்சு சாலையில் உணவு தேடி உலா வந்த கரடி உணவு எதுவும் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் வனப்பகுதிக்கு திரும்பியது. தேனி மாவட்டம் போடி அரசு மருத்துவமனையில் பிரசவ வார்டில் அருந்து விழுந்து மின்விசிறி குழந்தைக்கு உணவு கொடுக்க சென்றதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பெண். சென்னை அடுத்த நீலாங்கரையில் பிறந்த 43 நாட்களையான பெண் குழந்தையை 3வது மாடியிலிருந்து வீசிய தாய் கைது. வரும் 26ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க சோழிங்கநல்லூர் மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே கெட்டுப்போன சிக்கன் விங்ஸ் விற்பனை. துர்நாற்றம் வீசிய சிக்கனை விற்பனை செய்த கடை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இருசக்கர வாகன விபத்தில் இளைஞர் பலி. லாரி முன் தடுமாறி விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மேய்ச்சலில் இருந்த குதிரை திடீரென சாலையின் குறுக்கே வந்ததால் விபத்து. இருசக்கர வாகனம் மோதி தலைகுப்புற கவிழ்ந்த குதிரை. Brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Madhavaram. Admissions open for grade 4 to 11. Olive Tree, a school for future leaders.